வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது மனிதர்கள். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பா போயிருக்காங்க. அதுல 5 பேர் தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த 6வது நபர் பிரேம் அப்படிங்கிறவர் வந்துட்டு பாட்டில் குத்தி இறந்து போயிருக்கிறாரு. கேட்டா அந்த 5 பேருமே நாங்க வந்துட்டு அவர் எதுவுமே பண்ணலங்கிறாங்க. சரி, இந்த பாடி எப்படியாச்சும் மறைச்சிரும், இல்லைன்னா 5 பேருக்கு வந்துட்டு பிரச்சனை வரும், அவன் நம்ம கூட வந்ததே தெரியாதனால எங்கேயாச்சும் ஒரு இடத்துல புதைச்சிருவோம்னு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்க படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்தோட மேக்கிங், அந்த நைட் விஷுவல் ஷாட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. படத்தில் நடிச்ச யாருமே எனக்கு சுத்தமாக தெரியாதனால புதுசாக நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரிப்பீட்டேட்டிவாக பயப்படுறது அந்த காட்சிகள் அப்படிங்கிறது வந்து சில தொய்வு தரதான் செஞ்சது. ஆனால் ஒவ்வொரு கதாபாத்திரமே வந்துட்டு அந்த நைட் டிராவலில் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த பாடியை மறைக்கிறதுக்கு இவங்க படாத பாடுகள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அழகாக எக்ஸிகியூஷன் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய சின்ன ட்விஸ்ட் முன்னாடியே ப்ரெடிக்டபிளா இருந்தாலுமே அது பெருசா வந்துட்டு சஸ்பென்ஸா இல்லாம வந்துட்டு போயிருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ரசிக்கப்படியா இருந்தது. இவங்க அந்த பாடியை எடுத்துட்டு சுத்தம் போது புதைக்கிறதுக்கு இடம் தேடி போறது, அந்த இடத்துல வந்துட்டு போன இது அதிலே போட்டுட்டு வந்துடும் போகும்போது அங்க வரக்கூடிய சின்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் எங்கடா எடுத்துட்டு போறது அப்படின்ட்டு பார்க்கும்போது இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு போறாங்க, அங்க நடக்கக்கூடிய சின்ன ஒரு பிளாஷ்பேக். ஸோ அதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப போகும்போது இவங்க ஒரு திருட கும்பல்கிட்ட வந்துட்டு நடுவில் மாட்டிக்கிறாங்க. பின்னாடி லாரிக்கார ஒருத்தர் ஆறு அடிச்சுட்டு வரான். பெட்ரோல் பங்க்ல இருக்கிறவன் காருக்கு பின்னாடி இருக்க ரத்தத்தை பார்த்துட்டான்ற ஒரு பயம், அந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்கான ஒரு சீன், அங்க இருக்கிறவன் எட்டி பார்க்கறது, இந்த மாதிரி மழை வர்றது திடீர்னு புதைக்கும் போது அடுத்தடுத்து அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்துட்டு வந்தது. நல்லா இருந்தது. ஆனா இது வந்துட்டு இயல்பா இல்லை, இன்னும் இவ்வளவு பிரச்சனையா ஒரு இதுல அப்படின்ட்டு. நைட் டிராவலுக்கான படம், நைட்லயே வந்துட்டு சில நேரத்துல நடக்கக்கூடிய ஒரு சில படம் தான். ஸோ எனக்கு இந்த மனிதர்கள் திரைப்படம் வந்துட்டு முழுசா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இல்லை. கடைசி கிளைமேக்ஸுமே அதே மாதிரி தான். இன்னும் இப்படி முடிச்சிட்டாங்களே, இவ்வளவு நேரம் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு இருந்த ஒரு இதுல இன்னும் இப்படி முடிச்சிட்டீங்களே அப்படிங்கிற அளவுல வந்துட்டு இருந்தது. பட் தாராளமா வந்துட்டு இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு கொடுத்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். என்ன நடக்கிற பிரச்சனை இல்லை, திடீர்னு ஒருத்தர் கார் ஓட்ட மாட்டேன்னு எந்திரிச்சு போறான், திடீர்னு உள்ள இருந்த ஒருத்தர் என்ன விட்டுருக்கடாட்டு ஓடி போறான், திடீர்னு ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பழிய போறான், திடீர்னு ஒருத்தர் அழுந்துகிட்டே இருக்கிறான். இந்த மாதிரியான டிஃபரெண்டான கதாபாத்திரங்கள் ரிப்பீட்டடா பண்ணும்போது சில இடத்துல நமக்கு கடுப்பு தான் வந்துட்டு ஆச்சு. அதை இன்னும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிருக்கலாமோ. இவங்களோட ஃபேமிலி பத்தி சொல்றாங்க, தெரிஞ்சா என்ன ஆகும் அது மாதிரிலாம். பட் அதை வந்துட்டு நம்ம விஷுவலா எந்த இடத்துலையும் காட்டல, வாயிலே பேசிட்டு இருந்தது. நமக்கு பெருசா வந்துட்டு ஒரு எமோஷன் கனெக்ட் கொடுக்காம போயிருச்சு. இதுல இருந்து நீங்க எப்படியா தப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டிருந்ததுன்னா இது ஒரு சூப்பராக வந்திருக்கும். பட் அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபைனலா எனக்கு இந்த மனிதர்கள் பார்த்தப்போ பஞ்சதந்திரத்தை காமெடியா எடுத்திருப்பாங்க. ஒரு பாடி வச்சு 5 பேர் வந்துட்டு என்னென்ன பண்றாங்கன்ட்டு. ஆனா அவங்களோட ஃபேமிலி போர்ஷன் அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கும். அங்க வரக்கூடிய பிரச்சனைகள், லவ், அந்த இதுன்னு இருந்திருக்கும் இல்லையா. அந்த போர்ஷனை கட் பண்ணிட்டு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாடியை வச்சுட்டு இது மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை கொஞ்சம் சீரியஸா சொல்லுவோங்கிறத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்த மாதிரி தான் இருந்தது. இந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.